வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இப்போ இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். அவங்க அந்த மேல் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, 24ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தார். ஆமென். தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தார்கள். அந்த கட்டப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கவில்லை. அவர்கள் விசுவாசத்தை விடவில்லை. ஆமென். சில பேர் பார்த்தீங்கன்னா பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், பலவிதமான போராட்டங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனை நோக்கி நெருங்கி வர்றது கிடையாது, பின்மாற்றம் அடைந்து போகிறது. ஆமென். இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முட்களில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறார்கள். ஆமென். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறாங்க. ஆமென். கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட விதைகளாம் நாம் இராதபடிக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம கட்டப்பட்ட சூழ்நிலை தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது பலவிதமான போராட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம், உங்கள் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் அழுது கொண்டே இருக்காதபடிக்கு, நீங்கள் அந்த கஷ்டங்களையே நினைத்து கொண்டிருக்காதபடிக்கு அதிலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் தேவனை நோக்கி, ஆமென், கொஞ்சம் தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்யும் பொழுது, தேவனை துதித்து பாடும் பொழுது, வாட் எவர் சிச்சுவேஷன் இன் யுவர் லைஃப், ஆமென், நீங்கள் எந்த சூழ்நிலை வேணால் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில். ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் தேவனை நோக்கி பாடும் பொழுது கர்த்தர் 3 விதமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். ஃபர்ஸ்ட், இருதயத்தில் ஒரு அசைவு.